Hello everyone, this is Rabisha Darni from Vision Defense Institute. So in this session, we will learn about the overview of cells, right? So cell oda structure eppadi irukum and what are the shapes and why cell is important, cell oda role enna appdin solittu நம்ம இந்த செஷன்ஸ்ல let's study it, right? So இப்போ what is a cell? ஒரு செல் அப்படின்னா என்னது? ஒரு செல் அப்படினாலே generally we know that ஒரு basic structural and functional unit அப்படின்னு நம்ம சொல்லலாம், right? For all the microorganisms சரி, all the living organisms or whatever, right? இப்போ நம்ம சொல்றபடியா இப்போ பாக்டீரியால ஸ்டார்ட் பண்ணி the mammals, whale, human beings எல்லாத்துக்குமே cells is there. இது ஒரு protocol அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ it is called as a building block of all the elements, right? இது ஒரு basis of life அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த செல்ஸ் எடுத்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அப்போ நம்ம பாடியில மசில் செல்ஸ், நர்வ் செல்ஸ், ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். ஆர்பிசி ஒவ்வொரு செல்லோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ மெயின் ரோல் என்னன்னா செல்ஸ் எதுக்கு இட் இஸ் வெரி எசென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்? இம்பார்ட்டன்ட்லி வி கேன் சே தட் மெட்டபாலிக் க்ரோத் ஃபேக்டராக இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷன் செக்டராக இருக்கட்டும், பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ப்ரெஷர் லெவல், இது எல்லாத்துக்குமே செல்ஸை இம்பார்ட்டண்ட் ஒரு எசென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ செல் இல்லைன்னா திங்க் பண்ணி பாருங்கள், நத்திங் குட் பி டன். இப்போ நம்மளால் த பர்சன் குட் நாட் பி அலைவ் அண்ட் ஹெல்த்தி. அப்போ அதுக்கு செல்லு அப்படிங்கிற ஒரு டேர்ம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரைட்? நவ் லெட்ஸ் see it. இப்போ வை செல் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம்? பிகாஸ் இப்போ நம்ம பார்த்த மாதிரி செல்ஸை பேசிஸ் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பாக்டீரியாஸ் தே கன்சிஸ்ட் ஆஃப் அ செல், ரைட்? இப்போ பாக்டீரியாஸ்க்கு செல் வால் இருக்கும். ஸோ செல் வால்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் பெப்டிடோகிளைகான் பாக்டீரியாவுக்கு. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அதாவது ஒன் செல்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே செல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுலேருந்து க்ரோத் ஃபேக்டர் சஸ்டெயின் ஆகுது அண்ட் ஆல்சோ ரீப்ரொடக்ஷன் ஃபேக்டர், அது எல்லாத்துக்குமே செல் அப்ளிகபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்லோட ஒரு செல் ஆர்கானிசமோட ஃபங்க்ஷனை ஒரு ஷேப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே செல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயிங் ரோல் இன் இட். அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பாடியில் நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் ஹோமியோஸ்டாசிஸ். நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஹெச் லெவல், பாடியில் இருக்கிற பிஹெச் லெவல் அண்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த செல்ஸோட மெயின் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? அண்ட் ஆல்சோ நம்ம சொன்ன மாதிரி ரீப்ரொடக்ஷன் ஃபேக்டரில் நம்ம சொல்லும்போது செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரீப்ரொடக்ஷன் ஃபேக்டர் போத் செக்ஷுவல் கேமிட்ஸில் இருக்கலாம். தட் இஸ் செக்ஷுவல் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஏசெக்ஷுவல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒன்லி எய்தர் இன் ஒன் பேரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? அண்ட் ஆல்சோ இந்த செல்ஸ் அப்படிங்கிறது நிறைய மெடிசின் ரிசர்ச்லேயே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் இன் ரிசர்ச் பர்பஸ் ஆல்சோ, ரைட்? ரிசர்ச் பர்பஸில் இந்த செல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, இந்த செல்ஸ்னால என்னெல்லாம் மெயினாக ஃபர்தராக ஸ்டடிக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த செல்லை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது சம்திங் விச் இஸ் ட்ரிகரிங் யூ, ரைட்? ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, ரைட்? சிக்னலிங். இப்போ நம்ம பிரெயின் நியூரான் செல்ஸ் இருக்குது, எப்படி அந்த செல்ஸ் கம்யூனிகேட் பண்ணுது பிரெயின் சிஸ்டமில், இது எல்லாமே செல்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்? நெக்ஸ்ட் ஷேப்ஸ் ஆஃப் செல்ஸ். நான் முந்தைய சொன்ன மாதிரி செல்ஸ் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆர்பிசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எரித்ரோசைட்ஸ், த ஷெல் ஷேப்ஸ் இப்படி இருக்கும். திஸ் இஸ் எரித்ரோசைட்ஸ். இப்போ பேசோஃபிலோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். This is basophil and this is lymphocyte. இதான் நம்ம பார்க்கிறது மோனோசைட். And next this one is called as eosinophil. And this one is neutrophil.
இதை வந்து என்ன சொல்லுவோம்னா this is called as the platelets அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோனோசைட்ஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கால்ட் அஸ் டென்ட்ரிக் செல்ஸ். டென்ட்ரிக் செல்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில். ஸோ திஸ் கேன் பி ஆஃப் எனி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், ரைட்? ஸோ அந்த ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் மேக்ரோஃபேஜ். திஸ் இஸ் மேக்ரோஃபேஜ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா see the bacterial cells வந்து இந்த மாதிரி கமா ஷேப்லையோ இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்ஸில் இது எனி ஷேப்ஸில் இருக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம ஷேப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஸ்பெரிக்கல் ஆர் ரவுண்ட் செல்ஸ். ஸோ வாட் யூ மீன் பை தட் ஸ்பெரிக்கல் ஆர் ரவுண்ட் செல்ஸ்? இப்போ நம்ம ஸ்பெரிக்கல் ஆர் ரவுண்ட் செல்ஸ்ன்னு பார்க்கும்போது இட் கேன் பி இன் திஸ் ஷேப், ரைட்? ஸோ ஸ்பெரிக்கல் செல்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் இட்? இது வந்து ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அண்ட் எல்லா வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்து லிபரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெரிக்கல் ஆர் ரவுண்ட் செல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இட் இஸ் காமன் இன் பாக்டீரியல் செல்ஸ். ஸோ காக்கை பாக்டீரியா இது எல்லாமே வந்து இட் இஸ் சீன் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம், ரைட்? ஸோ செல்லோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ கியூபாய்டல் செல்ஸ். வாட் இஸ் கியூபாய்டல் செல்ஸ்? கியூபாய்டல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும் கியூப்லைக் ஸ்ட்ரக்சரில். ஸோ ஒவ்வொரு ஈச் சைட்ஸ் ஆஃப் லென்த் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த கியூபாய்டல் ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா மெயின்லி இட் இஸ் யூஸ் ஃபார் செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த செல்ஸை வந்து நம்ம எங்கே அப்சர்வ் பண்ணலாம், வேர் இட் இஸ் சீன் அப்படின்னா கிட்னியோட டியூபியூல்ஸ் அண்ட் வந்து ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வேர்வை துளிகள்னு சொல்லுவாங்க, ஸ்வெட் போஸ், அதாவது ஸ்வெட் கிளான்ஸில் வந்து this type of cells can be seen. இப்போ next cells வந்து it is called as columnar epithelium. So columnar epithelium சொல்றது, so it will be like this manner, rectangular shape இருக்கும். So it is a basal membrane சொல்லுவாங்க. The nucleus is located inside it. So இதுதான் வந்து basal membrane அப்படின்னு சொல்லுவாங்க. So here இதோட function என்ன அப்படின்னா it is used for secretion and absorption. மெயினாக வந்து it is found in the intestinal tract-லையும் digestive tract-லையும் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் கூட நம்ம அப்சர்வ் பண்ணலாம் இந்த செல்ஸை வந்து we can see it, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்குவாமஸ் செல்ஸ். ஸ்குவாமஸ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே இட் இஸ் மெயின்லி இட் இஸ் அ ஸ்கேல் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், ரைட்? இப்போ நம்ம ஸ்கின் செல்ஸில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து எண்டோதீலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The blood vessels is called as endothelial cells, right? So இந்த squamous அப்படின்னா மீனிங் என்ன? squamous அப்படின்னு சொல்றது it is used for the rapid filtration and diffusion purpose. For example, இப்போ நம்ம பாடியில் வந்து RBCs இருக்கு இல்லையா, they transport oxygen from the lungs and it takes to rest of the place அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அது ஸ்குவாமஸ்ன்னு சொல்லும்போது ஸ்கின்னை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்குவாமஸ் எபிதீலியம் செல் லைன்ஸ், ரைட்? ஸோ ஹியர் ஃபைப்ரஸ் செல்ஸ். ஸோ ஃபைப்ரஸ் செல்ஸ்னு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் இஸ் தேர். ஸோ இந்த ஃபைப்ரஸ் அப்படின்னு சொல்றது இட் இஸ் மெயின்லி இட் இஸ் சீன் இன் தி கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ? கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றது ஒரு க்ளூ லைக் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு கம்மை போட்டு ஒட்டணும்னா எப்படி இருக்கும், இட் வில் ஸ்டிக் டுகெதர், ரைட்? அந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபைப்ரஸ் செல்ஸ்லேயே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஸ் கால்ட் அஸ் ஃபிப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஃபிப்ரோசைட் இருக்கு, ரைட்? ஸோ வாட் இஸ் திஸ் ஃபிப்ரோபிளாஸ்ட்? ஃபிப்ரோபிளாஸ்ட்னு சொல்கிறது இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸில் வாட் ஆர் தி கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ட் இன் ஃபைப்ரோபிளாஸ்ட்? இப்போ நம்ம பார்த்தோம்னா we can say that collagen and elastin, glycoprotein இந்த மூணுமே வந்து எசென்ஷியல் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. இந்த மூணையும் நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கு, ரைட்? இப்போ ஏதாவது டேமேஜ் அக்கர் ஆகிருக்கு, இல்லை ஊன் ஹீலிங், இல்லை வந்து டிஷ்யூ ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இது முக்கிய ஒரு ரோலாக இருக்குது, ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி கான்ஸ்டியூயன்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் ஃபிப்ரோபிளாஸ்ட். இப்போ ஃபைப்ரோசைட்டில் இது வந்து லெஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதோட ECM தட் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் வந்து வில் பி லெஸ் மெட்டபாலிக் ஆக்டிவாக இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஃபிப்ரஸ் செல்ஸ். அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ்? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில்
செல்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து we are going to see the types of cell. ஸோ இப்போ செல்லே பார்த்தோம்னா டைப்ஸ்லாம் இருக்கா? எஸ், அப்வியஸ்லி டைப்ஸ் ஆர் தேர். இப்போ நம்ம பார்த்தோம்னா ப்ரோகேரியோட்டிக் செல், இதில் ப்ரோ அப்படின்னு நம்ம சொன்னாலே which is not having a well defined nucleus அப்படின்னு சொல்லுவாங்க. no well defined nucleus. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்? எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா பாக்டீரியாஸ்லாம் நம்ம சொல்லலாம், ஆல் தி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், ரைட். அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், அதுதான் இதில் சொல்றாங்க. ஸோ இந்த யூகேரியோட்டிக்ல மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர்ல ஃப்ளூயிட்ஸ் வந்து உள்ள என்க்ளோஸ்ட் ஆகி இருந்ததுன்னா அதுதான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்ரோகாண்ட்ரியா, கோல்கே அப்பாரட்டஸ், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே இது நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னு சொல்லும்போது what is non-membrane bound organelle? Non-membrane bound organelle you can say ribosome, lysosomes, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட். ஸோ இப்போ இந்த யூகேரியோட்டிக் செல்ஸில் we can say that a specialized nucleus வந்து will be present in it, right. அப்போ நீங்கள் அந்த ரெண்டையும் கான்ட்ராடிக்ட் பண்ணும்போது யூகேரியோட்டிக்னா ட்ரூ நியூக்ளியஸ், ப்ரோகேரியோட்டிக்னா இட் இஸ் do not have the well defined nucleus அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ பிளான்ட் செல்ஸில் இப்போ வந்து யூனிக் ஆர்கனல் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டிலலாம் சோலார் பேனல் வச்சிருப்போம் இல்லையா? ஸோ சோலார் பேனலோட முக்கியமான ஒர்க் என்ன? இட் வில் கேப்சர் தி சன்லைட், இல்லை ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி திரும்ப இட் இஸ் அகெயின் யூஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ், லைட் ட்ராப் பண்ணி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அதே ஃபேக்டர் தான் இந்த லீவ்ஸில் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் கேப்சர்ட் பை தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட். தட் அப்போ சன்லைட்லேருந்து இட் இஸ் ட்ராப்பிங் த எனர்ஜி. அந்த எனர்ஜி, லைட் எனர்ஜியை வந்து இது எதுவாக கன்வெர்ட் பண்ணுது? இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன் த ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி, ரைட். இப்போ இதை வச்சு தான் ஃபுட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக தயாரிக்கும். அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் இந்த போட்டோசிந்தசிஸ் கான்ட்ரடிக்ஷன் வந்து வேலை செய்யும், ரைட். அண்ட் ஆல்சோ இந்த குளோரோபிளாஸ்ட் இந்த பிக்மெண்ட்டை வந்து நம்ம ஆல்கேல கூட நம்ம அப்ரோச் பண்ணலாம், ரைட். அண்ட் அனிமல் செல்ஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி செல் வால் வந்து எல்லாத்துலேயும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா சம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் செல் வால் இருக்கும். அண்ட் பிளான்ட் செல்ஸ்லையும் செல் வால் வந்து இருக்கும். ஆனால் அனிமல் செல்ஸில் வந்து செல் வால் வந்து இருக்காது. பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை வந்து நம்ம சென்ட்ரியோல்ஸ் அண்ட் லைசோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சென்ட்ரியோல்ஸ், லைசோசோம் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் சென்ட்ரோசோம்? இது வந்து மெயினாக ஃபர்தராக செல் டிவிஷன்ஸ்க்கு உபயோகப்படுத்தக்கூடியதை நம்ம வந்து சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சென்ட்ரோசோம். ஸோ லைசோசோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிக் வேஸ்ட் ஆர் எக்ஸ்க்ரீட் பண்ணணும் எல்லா வேஸ்ட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது லைசோசோம். ஸோ திஸ் லைசோசோம் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் லைக் அ சூசைடல் பேக் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி எக்ஸ்க்ரீட்டட் அவுட் சைட். ஃபார் தட் பர்பஸ் தான் வந்து லைசோசோம் இஸ் யூஸ் ஹியர். ஸோ இது எஸ்பெஷலாக வந்து இட் கேன் பி சென்ட்ரியோல்ஸ் அப்படின்ற ஃபேக்டர் வந்து அனிமல் செல்ஸில் மட்டும்தான் வந்து இட் கேன் பி சீன். இட் இஸ் ப்ரெசென்ட் ஒன்லி இன் அனிமல் செல்ஸ். பிளான்ட் செல்ஸில் வந்து குளோரோபிளாஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் யூ ஆல் என்ஜாய்ட் த செஷன் டுடே. For further insights, please approach our Vision Defense Institute. Aim high and fly high. Thank you. Jai Hind.